தூக்கத்துக்கான டேப்லெட் எடுக்கிற அளவுக்கு போறாங்க. பெண்கள் வந்து மன ரீதியா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா எந்த மாதிரியான விஷயங்களை கையாளணும் அப்படின்றது குறித்து சொல்லுங்கம்மா. தனிமை இனிமை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ்க்கு, தனிமை கொடுமை அது வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி சாமானிய மக்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த தனிமை ஒரு பெரிய காரணமா இருந்திருக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கு. அதுக்கும் மேலமா இப்போ ஒருத்தவங்க நம்ம மைக்கேல் ஜாக்சன் அவரை பார்த்தீங்கன்னா அவர் வந்து எவ்வளோ பெரிய ஒரு பர்சனாலிட்டி, எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்டு. இன்னைக்கு வரைக்கும் மைக்கேல் ஜாக்சன் அடிச்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை இல்லைங்களா. இந்த ப்ரூஸ்லி எப்படியோ அதே மாதிரி தானே மைக்கேல் ஜாக்சனு. அவர் வந்து ஏக்கர் கணக்கில் அவருக்கு வந்து பங்களா, அவரோட பங்களாலேயே டாக்டர்ஸ் எல்லாமே இருந்தாங்க. அவரோட கடைசி போராட்டம் அப்படின்றது ஒரு டாக்டர் பகிர்ந்துருந்தார். அதாவது எனக்கு தூக்கம் வரல, எனக்கு இன்ஜெக்ஷன் போடு, டேப்லெட் கொடு, திருப்பி தூக்கம் வரலன்னு இல்லைங்களா. ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இஷ்யூ ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் காலேஜ் முடிச்சு 14 இயர்ஸ் ஆகுதுமா. ஒரு ஸ்கூல் படிக்கும் போது ஒரு 18 இயர்ஸ்க்கு முன்னாடி இதெல்லாம் இருந்துச்சு தானம்மா. ஆனால் இப்போ வந்து பாருங்க, ஒருத்தவங்க கிட்ட நம்மளுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லை அப்படின்னா கூட எனக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்றது கூட நாங்கள் ஒரு குறைச்சலான்னு நினைக்கிறேன். யூதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஹோமியோபதி டாக்டர் தீபா அருளாளன் மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா மகளிர் தினம் வரப்பொழுது பெண்கள் எல்லாம் எந்த அளவுக்கு மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றது குறித்து நிறைய வீடியோஸ் யூடியூப்லலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த வகையில் இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் பாடகி, தமிழ் மட்டும் இல்லை, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் பல மொழிகளில் ஒரு சிறந்த பின்னணி பாடகியாக இருக்கக்கூடிய கல்பனா அவர்கள், அவங்க வந்து அளவுக்கு அதிகமாக அந்த ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் எடுத்து அவங்களோட உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவங்க ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டு இப்போ குணமாகி வந்திருக்கதை நம்ம பார்க்குறோம். அதுக்கு பின்னணியில் பல காரணங்கள் சொல்லப்படுது. மன அழுத்தத்தால் அவங்க இந்த மாதிரி டேப்லெட்ஸ் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பெண் எந்த மாதிரியான மன அழுத்தத்தில் தூக்கம் வராமல் தூக்கத்துக்கான டேப்லெட் எடுக்கிற அளவுக்கு போகிறாங்க, பெண்கள் வந்து மன ரீதியாக ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா எந்த மாதிரியான விஷயங்களை கையாளணும் அப்படின்றது குறித்து சொல்லுங்கம்மா. பொதுவாக இப்போ அவங்கள பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, அவங்க சிங்கிள் மதராக இருந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப வருஷமாக ஹஸ்பண்ட் விட்டு செப்பரேட்டடாக இருந்திருக்காங்க. அதுக்கும் மேலே ஒரு நல்ல பீக்கில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டவுன்ஃபாலை சந்திச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பி போராடி ஒரு பீக்கில் வந்திருக்காங்க. அதுக்கும் மேலே குழந்தையோடவும் அவங்க பொண்ணோடவும் அவங்க இல்லை, சிங்கிளாகவே, அதாவது எப்பயுமே அலோனாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தனிமை இனிமை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ்க்கு, தனிமை கொடுமை அது வந்து பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி சாமானிய மக்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த தனிமை ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கு. அதுக்கும் மேலமா இப்போ ஒருத்தவங்க லைஃப்பில் நல்லா சாதிச்சிடுறாங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் அவங்களோட சாதனை தான் தெரியுது. அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு இருக்க வேதனைகள் அப்படின்றது தெரியவதே இல்லை. அவங்க பட்ட வேதனைகள், அவங்க என்ன சொல்கிறது, போராடின போராட்டம், அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு அவமானங்கள், தலைகுனிவு, அசிங்கம் எவ்வளோ ஃபேஸ் பண்ணி அவங்க இந்த நிலைமைக்கு வந்திருப்பாங்க அப்படின்றது தெரியுது இல்லைங்களா. அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி பலவிதமான போராட்டங்கள், உணர்ச்சி போராட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டர் அப்படின்ற மாதிரி ரிலீவ் பண்ணிக்கல அப்படின்னா என்ன ஆகும், நம்ம ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு சைக்கோட்டிக் ட்ரக் எடுக்கிறது, ஒரு கவுன்சிலர் கிட்ட போகிறது, அதே மாதிரி ஒரு சைக்காட்ரிக் கவுன்சிலர் கிட்ட போகிறது, ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் கிட்ட போகிறது, இந்த மாதிரி இண்டிவிஜுவல் கவுன்சிலிங்ஸ்மா இப்போ நம்மளுக்கு இப்போ இவங்களது விஷயம் வந்து சூசைடல் அட்டெம்ப்ட் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்றதுனால நம்மளுக்கு தெரியுது. எத்தனையோ பாலிவுட் செலிபிரிட்டிஸு, ஹாலிவுட் செலிபிரிட்டிஸ், ஏன் நம்ம கோலிவுட் செலிபிரிட்டிஸ்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா சைக்காட்ரிஸ்ட்டை வந்து யாருக்கும் தெரியாமல் போய் பார்க்குறதுன்றது இருக்க தானே செய்யுது. அப்பப்போ சில விஷயங்கள் வரதானே செய்யுது இல்லைங்களா. ஏன் இவங்களுக்குலாம் ஒரு சைக்காட்ரிஸ்ட் தேவைப்படுறாங்க அப்படின்னா நம்மளுக்கும் தேவைப்படுறாங்க தான். நம்மளுக்கும் வந்து பாருங்க, நம்ம ஒரு நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின் போது வீட்டை பூட்டிட்டு போகிறோம் அப்படின்னா ஒரு முறை செக் பண்ணுவோம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா 2வது முறை போய் பூட்டை இழுத்து பார்ப்போம். ஒரு சில நேரம் நம்மளே 4 முறை இழுத்து பார்க்கறது இல்லையா. அந்த 4 முறை இழுத்து பார்க்கறத 8 முறை இழுத்து பார்த்தா அதை வந்து ஓசிடி அப்படிம்பாங்க, அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர். அப்போ எனக்கு வந்து ஒரு சைக்காட்ரிக் இம்பேக்ட் இருக்குது, நான் அதுக்கான மெடிசன்ஸ் எடுக்கிறேன், அந்த மாதிரி போயிடும். அப்போ ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுமா. ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னும் போது தூக்கம் வராது. தூக்கம் ஒரு நாள் வரலை, 2 நாள் வரல, பிரச்சனை இல்லை. தூக்கம் பல நாளாக வரலை, சில வாரங்களாக வரலை, பல மாதங்களாக வரலை அப்படின்னும் போது அவங்க ஒரு டாக்டரை போய் பார்க்குறாங்க. ஒரு சைக்காட்ரிஸ்ட் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீப்பிங் டோஸ் அப்படின்றது கொடுக்குறாங்க, ஸ்லீப்பிங் பில்ஸ்ன்றது கொடுக்குறாங்க.
ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரக் டாலரன்ஸ் அப்படின்றது வந்துடுது. ட்ரக் டாலரன்ஸ் வந்ததுனால ஒரு மாத்திரை ஃபுல்ஃபில் ஆக மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது, 2 மாத்திரை 3 மாத்திரை 5 மாத்திரை இப்படின்ற மாதிரி போட்டு, ஆனால் அவங்களோட டோஸ் தெரியுமா, அதிகபட்சம் இவ்வளோ போடக்கூடாது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். தெரியாமல் டோஸ் அதிகமாயிடுச்சு அப்படின்றத நம்ம இங்கே ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. பொண்ணும் அதே தான் சொல்கிறாங்க. என்னன்னா அவங்க வந்து சூசைட் பண்ணும் அப்படின்ற தாட்டில் அவ்வளோ மாத்திரை சாப்பிடல, அவங்க ஓவர் டோஸ் ஆயிடுச்சுன்றாங்க. தானா நம்மளே அது ஓவர் டோஸை எடுத்துக்க முடியுமா மேம்? இப்போ இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியும் இருக்கலாமா. இப்போ நம்ம மைக்கேல் ஜாக்சன் அவரை பார்த்தீங்கன்னா அவர் வந்து எவ்வளோ பெரிய ஒரு பர்சனாலிட்டி, எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்டு. இன்னைக்கு வரைக்கும் மைக்கேல் ஜாக்சன் அடிச்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை இல்லைங்களா. இந்த ப்ரூஸ்லி எப்படியோ அதே மாதிரி தானே மைக்கேல் ஜாக்சனு. அவர் வந்து ஏக்கர் கணக்கில் அவருக்கு வந்து அவரோட பங்களாலே டாக்டர்ஸ் எல்லாமே இருந்தாங்க. அவரோட கடைசி போராட்டம் அப்படின்றது ஒரு டாக்டர் பகிர்ந்திருந்தார். அதாவது எனக்கு தூக்கம் வரல, எனக்கு இன்ஜெக்ஷன் போடு, டேப்லெட் கொடு, திருப்பி தூக்கம் வரலன்னு ரொம்ப ஓவர் டோஸ் ஆகி, அவர் ஓவர் டோஸ் ஆனது கூட மேட்டர் இல்லை, எனக்கு தூங்க முடியல அப்படின்ற ஸ்ட்ரெஸ் தான் அவரோட டெத்துக்கு ஒரு மெயின் ரீசன் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி இவங்களுக்கும் ஒரு மன போராட்டம், நான் தூங்கியே ஆகணும் அப்படின்னு பயங்கரமாக ட்ரை பண்ணியிருப்பாங்களாட்ட இருக்கு. அது வந்து ஓவர் டோஸ் ஆகிருக்கலாம். ஆனால் எப்படின்னாலும்மா நான் இப்போ என்னோட லைஃப்பை பற்றி கவலைப்படலை அப்படின்னா தான் அந்த மாதிரி அந்த அளவுக்கு டோசேஜ் எடுப்பாங்க. லைஃப்பை பற்றி கவலைப்படுறேன் அப்படின்னா எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா. இப்போ டேப்லெட், ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் எடுக்கும்போது தூக்கம் கண்டிப்பாக வந்து ஆகணும். அவ்வளோ டேப்லெட் எடுத்தும் தூக்கம் வராத நிலைமை எதனால் ஏற்படுது மேம்? எனக்கு மனசில் வந்து பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா மன இறுக்கம் எனக்கு காரணம். நான் வந்து பாருங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு, நான் சாதாரணமாக ஸ்ட்ரெஸ்ஸு. பொதுவாக இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் அப்படிம்பாங்க. ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ்னால் இது வந்து வாண்டட் ரெஸ்பான்ஸ். இப்போ நான் ஒரு பாம்பை பார்க்குறேன், அப்படியே பார்த்துட்டே இருக்க முடியுமா? பயந்து அலறி அடிச்சுன்னு ஓடுவேன், இல்லை பாம்பு கவுல் எடுத்து நடிப்பேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸ். எப்போ நம்ம அப்பா மனசை வந்து பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டி மாதிரி வச்சுக்கிறோம், தேவையில்லாமல் எல்லாத்தையும் யோசிக்கிறோம், எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகிறோம், என்ன பண்ணுறதுன்னு கவலைப்படுறோம் பார்த்தீங்களா. அந்த கவலை ஒரு எக்ஸ்ட்ரீம் போகும்போது அது கான்ஸ்டண்ட்டாக ஸ்ட்ரெஸ், க்ரோனிக் ஸ்ட்ரெஸ் அப்படிம்பாங்க. கான்ஸ்டண்ட்டாக ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்துடுது. அப்போ எனக்கு கான்ஸ்டண்ட்டாக ரொம்ப நாளாக ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின் போது எனக்கு ஒரு டாக்டரோட ஹெல்ப் தேவைப்படுது. அப்போ டாக்டர் கிட்ட போகும்போது டாக்டர் என்ன பண்ணுவாங்க, பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா மனசை அமைதிப்படுத்தணும் அப்படின்னா நம்மளை நிம்மதியாக தூங்குறதுக்கு டாக்டர்ஸ் வந்து டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி தூங்கும்போது தான் நம்ம நிம்மதியாக இருக்கும். ஸோ தூங்குறதுக்கு அப்படின்னு மாத்திரை கொடுப்பாங்க. என்ன அவங்க கொடுத்ததே இவங்க கொஞ்சம் இது வந்து நேற்று போய் பார்த்து இன்னைக்கு மாத்திரையே நிறைய சாப்பிட்டது இல்லை, ரொம்ப நாளாக அவங்க மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பேசிஸில் ரொம்ப நாளாக அவங்க வாங்குறாங்க அப்படின்றதுனால அவங்க கிட்ட பல்க் இருந்திருக்கு. ஸோ அவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். இப்போது இந்த மாதிரி ஓவர் டோஸ் ஆகிறது மூலமா ஃப்யூச்சரில் ஏதாவது இம்பேக்ட் கிரியேட் ஆகுமா? உண்மைமா நிறைய வந்து ஸ்லீப்பிங் பில்ஸ் ஓவர் டோஸ்லாம் எடுக்கும்போது அது வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமே அஃபெக்ட் பண்ணுமா. நம்மளோட நியூரான்ஸ்லாம் வந்து திடீர்னு செயலிழக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. இப்போ 2 நாளாக தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ 2 நாளாக தூங்கினவங்கள போலீஸ் வந்து போய் கதவு உடச்சி எடுத்துட்டாங்க, ஏதோ நெய்பர்ஸ்லாம் சொன்னாங்க அப்படின்னு. இன்னும் ஒரு நாள் எழுப்பவே இல்லைன்னா அவங்க எழுந்துக்கவே மாட்டாங்க இல்லைம்மா. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கெட்ட நேரத்துலேயே நல்ல நேரம் காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். தனிமை தாம்மா பெரிய விஷயம். தனிமை, அவங்க பொண்ணு சார்ந்த நிறைய விஷயங்கள், அவங்க ஹஸ்பண்ட் பற்றி யோசிச்சிருப்பாங்க, எத்தனையோ யோசிச்சிருக்கலாம். இல்லை ஹஸ்பண்டெல்லாம் நான் மறந்துட்டேன் அப்படின்னா கூட இப்போ சொசைட்டிலே எனக்கு கவலைப்படுற மாதிரி ஏதோ இம்பாக்ட் இருந்திருக்கு, அதனால நான் கவலைப்படுறேன். இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறதா நம்ம. இப்போது ஒருத்தவங்க குடிச்சிட்டு, இப்போது சமீபத்தில் நம்ம ஒரு நியூஸ் பார்த்துருப்போம், ஒரு கல்லூரி மாணவி மூச்சு முட்டை குடிச்சு நாக்கு வறண்டு உயிரிழந்த ஒரு செய்தி நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி அவங்க குடிச்சு எழுந்துக்காத நிலைமையில் நாக்கு வறண்டு இறந்து போகிறாங்க. அதே மாதிரி ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுத்து 2 நாளாக எழுந்துக்காம தூங்கிட்டே இருக்கும்போது நாக்கு வறண்டு அந்த உயிர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா மேம்? உண்டுமா, வாய்ப்பு உண்டு. அதான் நான் தான் சொல்கிறேன், கெட்ட நேரத்துலேயே அவங்களுக்கு ஒரு நல்ல நேரம், அதனால் கொஞ்சம் சாப்பிட்டு இருந்திருப்பாங்க, வெறும் வயிறாக இருந்திருக்க மாட்டாங்க, சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. இன்னொன்று பாடியிலே கொஞ்சம் ஒரு ஸ்டாமினா இருந்திருக்கும், அதனால் அவங்க காப்பாற்றப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி தற்கொலை எண்ணங்கள் வரும்பொழுது அதில் போய் சிக்கிக்காம பெண்கள் தங்களை தற்காத்துக்கணும்னா என்ன மாதிரியான வழிகளை மேற்கொள்ளலாமா? பெண்கள் தனக்காகவும் வாழ ஆரம்பிக்கணுமா, அதுதானே உண்மை. ஆக்சுவலி இப்போ பெண்கள்னா நம்ம நிறைய கேட்டர்ஸ் பிரிச்சுக்கலாம் இல்லைங்களா. ஒன்று எனக்காகவே ரொம்ப வாழற, எனக்கு எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிம்பாங்க. நம்ம வந்து ரொம்ப இந்த பழைய கல்ச்சர்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனே ரொம்ப கிடையாதுமா. நிறைய சுவாமி கும்பிடுறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4 பேரோட பழகிறது, நம்ம மனசு விட்டு பேசுறது, இதெல்லாம் இப்போ யாரும் அப்படி இல்லைல்லம்மா. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் வித்ட்ராயல் அப்படின்றது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம எல்லாருமே ஃபோனோட தான் இருக்கும். எதிர் வீட்டுக்காட்டில் யார் இருக்காங்க, பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்க நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா. அந்த காலத்தில் அப்படி இல்லை, ஒரு திண்ணை பேச்சு அப்படின்னு இருந்துச்சு கிராமங்கள்லாம் விடுங்க. இப்போ நான் ஸ்கூல்
ஸ்கூல் படிக்கும் போது எல்லாமே எல்லாரும் பேசிட்டு தானே இருந்தாங்க. சாம்பார் இல்லை அப்படின்னு எங்கள் வீட்டில் வந்து கேட்பாங்க, அக்கா வீட்டில் வந்து கெஸ்ட் வந்திருக்காங்க, எங்கள் வீட்டில் குழம்பு தான் வச்சிருக்கோம், சாம்பார் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்கறதுலாம் இருந்துச்சு இல்லைங்களா. ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ, அது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இஷ்யூ ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் காலேஜ் முடிச்சு 14 இயர்ஸ் ஆகுதுமா. ஒரு ஸ்கூல் படிக்கும் போது ஒரு 18 இயர்ஸ்க்கு முன்னாடி இதெல்லாம் இருந்துச்சு தானம்மா. ஆனால் இப்போ வந்து பாருங்க, ஒருத்தவங்க கிட்ட நம்மளுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லை அப்படின்னா கூட எனக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்றது கூட நான் கௌரவ குறைச்சலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மனுஷங்களோட மனசு இறுக்கி போச்சு அப்படின்னா கம்ப்ளீட் சோஷியல் வித்ட்ராயல். அப்போ லேடிஸ் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா பல விதமாக இருக்காங்க. இப்போ ரொம்ப யங் ஜென்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளே அந்த பதிவுகள்லாம் பேசணும். எனக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் நான் வாழறேன். அப்போ எனக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் வாழறேன். நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன். அப்போ எனக்கு ஒரு ஸ்டேஜில் இதுதான் வாழ்க்கையாச்சு அப்படின்னு வாழ்க்கை எனக்கு பிடிச்சி போகுது. அப்போ நான் ஃப்ரஸ்ட்ரேஷன் போயிடுறேன். இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்காங்க. ஃபேமிலிக்காகவே வாழறேன், எனக்கு எல்லாமே ஃபேமிலி, நான் உழைச்சி நாளைக்கு யாருமே என்னை பார்க்க மாட்டேன்றாங்க, அப்பச்சா இதுதான் வாழ்க்கையா, நான் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுறேன். புரியுதுங்களா. நான் இன்னைக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஓடிட்டே இருக்கேன். வீட்டில் உழைக்கிறேன், ஆஃபீஸில் உழைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஆஃபீஸில் வந்து ஹையர் அஃபிஷியல் சொல்கிறதுல வேறு வழி இல்லாமல் அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறேன். ஒரு ஸ்டேஜில் எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடுறேன், நான் வந்து ஓஞ்சி போய்ட்றேன். இப்படி பலவிதமான ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்க தானம்மா செய்யுது. இப்போ அவ்வளோலாம் விடுங்கம்மா, இப்போ நாங்களாம் டாக்டர்ஸு, எங்களுக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்க தானம்மா செய்யுது. நாங்கள் எல்லாரும் பேஷண்ட்ஸ் வந்து வராங்க அப்படின்னா ஒரு இன்க்யூரபிள் டிசார்டர் இருக்குன்னா மைண்டை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுங்க அப்படிம்போம். ஆனால் எங்களாலே ஃப்ரீயாக இருக்க முடியுதா? இல்லையேம்மா. ஒரு பேஷண்ட் வந்து ஒரே விஷயத்த 100 முறை கேட்கும்போது எங்களுக்கும் அந்த இரிட்டேஷன்றது வரதானே செய்யுது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த பேஷண்ட்டோட இற கட்டிட்டு கம்னு வீட்டில் போய் உட்காந்துடுறோம். அந்த மாதிரி எல்லாருக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷன், எல்லாருக்கும் இரிட்டேஷன், எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. அப்போ நான் இன்னும் 4 கேஸ் உட்காந்துட்டு இருக்காங்க, நம்ம சம்பாதிக்காமல் போயிட்டா நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது நான் பார்க்க ஆரம்பிச்சேன்னா ஒரு ஸ்டேஜில் இது பர்ஸ்ட் அவுட் ஆகும் இல்லைங்களா. அப்போ காசு மேட்ரு இல்லை, எனக்கு இது ரொம்ப கடுப்பாச்சு, வந்த 4 பேஷண்ட் வந்து 4 என்னை இரிட்டேட் வறுத்து எடுத்துருச்சு, வேண்டாம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டு நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறேன், போய் டிவி பார்க்குறேன், என் டாக்ஸோட விளையாடுறேன், நான் ரிலாக்ஸ் ஆகிறேன். ஸோ எனக்கு வந்து பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காட்ரிக் ஒரு இல்னஸ் வர்றதில்ல, ஒரு ஆன்டிசைக்கோட்டிக் ட்ரக் தேவைப்படுறதில்ல. இப்படி தான் நம்மளை பார்த்துக்கணும். இப்போ யாருக்குமே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இல்லைம்மா. எந்த விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கூட உங்கள் ஃபீல்டில் ஓடிட்டு தானே இருக்கீங்க. இப்போ காலையிலேருந்து நீங்கள் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு நாங்கள் பேசுறதுலாம் வெறுப்பாக இருக்கும் இல்லையா. அப்போ என்ன பண்ண முடியும், நீங்கள் எங்களுக்கு இன்டர்வியூ எடுத்துட்டு கொஞ்ச நேரம் உங்கள் ஃபோனை நோண்டி உங்களுக்கு எது மனசுக்கு ஃப்ரீயாக இருக்க விஷயமோ அதை நம்ம செய்யணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காசு மட்டுமே லைஃப் அப்படின்னு நம்ம நினைக்கவும் முடியாது. இப்போ காசு மட்டுமே லைஃப் அப்படின்னு நினச்சா நாங்கள் எல்லா கேஸையும் பார்த்துட்டு இருக்கணும். ஒரு ஸ்டேஜில் நாங்களும் இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று செய்வோம். அப்போ காசு வாழ்க்கையில் தேவை, அதுக்கு மேலே என்ன இருக்குது, நம்ம இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் சம்பாரிச்சோமா போனோமா, நம்ம நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்றது பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. பெண்கள் மன ரீதியாக தங்களை எப்படி தற்காத்துக்கணும் அப்படின்றது குறித்த நிறைய விஷயங்களை உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.